அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க உதவும் புதிய உத்திகள் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் நமது குழுவில் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி திரு ஜோ சார். நன்றி சார். தேங்க்யூ ப்ரொஃபசர் இளங்கோவன் சார். அதாவது என்னன்னா, என்னுடைய அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அதாவது நம்ம வந்து மிருகங்கள் நம்ம அப்ரோச் வந்து நம்ம இல்ல, நீங்க இல்ல, யூஸ்வலா நம்ம மிருகங்கள் நம்ம விரோதி மாதிரி பாகிஸ்தான் வந்து வந்துருச்சான்ற மாதிரி நம்ம எல்லாமே நினைக்கிற ஒரு தோற்றம். ஆனா அது ஒரு ஜீவன் தான். அந்த ஜீவனுக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை. நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்கவுண்டர் அதிகமா பண்றோம். அதனுடைய வாழ்விடத்துல ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப அதிகமான மைனிங் நடக்கிறது எங்கன்னா அசாம், ஒரிசா, அந்த மாதிரி இடத்துல அதிகமான மைனிங், அது ஃபாரஸ்ட்ல தெரியும். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணா, மனுஷனுடைய கிரீட், இதெல்லாம் கிரீட், இது ஒரு பக்கம் சார். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். ரெண்டாவது சார், இந்த உணவு வந்து அது எதுக்கு வருது? உணவும் தண்ணீருக்காக. கொஞ்சம் கோஆபரேட்டிவா நீங்க ஒண்ணு நல்லா சொன்னீங்க. அதுங்களுக்கு ஒரு உணவு தர மாதிரி ஏதாவது சில செடிகளோ தண்ணீர் தொட்டிகளோ வச்சா அதை டிஸ்டர்ப் பண்ணது வந்து ஆளுங்களை சாவடிக்கணும்ன்றது மிருகத்தினுடைய எண்ணம் இல்ல. சாப்பிட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சா ஒண்ணு. ஏன்னா சார், கனடாவில இந்த அங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்னுவாங்க. வந்து அந்த ரெட் இண்டியன்ஸ், அதை நம்ம இந்தியன்ஸ் அவங்க எத்தனையோ அந்த ஸ்கீம்ஸ் போட்டு சார், இது வரைக்கும் ஹியூமன் கான்ஃபிளிக்ட் டோட்டலி அவாய்டட் இல்ல. அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செய்தாரு. ஃபாரஸ்டர் செய்யறாங்க. அதை இங்கேயும் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தா முதல்ல போட்டு அந்த நம்ம அந்த ஆதிக்குடிவாசிகள் இருக்காங்களா, அவங்கதான் முதல்ல ஓடுவாங்க அந்த ஃபாரஸ்ட். அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்கீம் செய்து இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட ரெடியூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய கண்டிப்பா சார். இப்ப இந்த மாதிரி மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து போக்குறதுக்காண்டி மக்கள் அறியாமையா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய வந்து என்ஜிஓ நிறுவனங்கள் வந்து பண ஒதுக்கீடு பண்ணி அரசாங்கம் மூலமாகவும் சில சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் வாங்கி அந்த ட்ரைபல் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணி அவர்கள் வந்து அங்கேயே புகையில்லாத அடுப்புகள் பயன்படுத்துறதுக்கும் அங்குள்ள பாலஸ்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தினா கூட சேதம் இல்லாம, மனத்துக்கு சேதம் இல்லாம அதை சஸ்டைனபிள் சொல்லக்கூடிய, அதை மீளம் பயன்படுத்த அளவுக்கு அது வந்து பராமரிக்கிறதுக்கும் நிறைய வந்து நிதி உதவியோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உதவியோட அவங்க செய்யறாங்க சார். சேவைகளும் செய்யறாங்க. அங்க உள்ளவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு காளான் வளர்க்கறது, தண்ணி வளர்க்க பயிற்சி கொடுக்குறாங்க சார். நிறைய என்ஜிஓஸ் அந்த மாதிரி விளையாடுறாங்க. அது மாதிரி குடும்பத்தில் 4 என்ஜிஓ கூட நாங்கள் போய் பார்த்து வேலை செஞ்சோம். அவங்களோட மீட்டிங் நாங்களும் போனோம். எங்க ஸ்கீம்ல அவங்களே பயனாளி சேர்த்துக்கிறோம் அந்த விவசாயிகளை. அதாவது என்ன, ரொம்ப அரையக்க தான் இருக்கும், அவங்களுக்கு காலையாக தான் இருப்பாங்க, சின்ன அளவு தான் இருக்கும், அவங்க இடமே இருக்கும். அதே தான் காய்கறி போட்டு பழுது போட்டு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. வந்து அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுன்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில அங்க விற்கிறாங்க, விற்பனை வாய்ப்பு தர்றாங்க. அந்த மாதிரி பராமரிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரம் சொல்லி அவங்களோட விளைபொருள் தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த வனத்துறை மூலம் நல்ல உதவிகள் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நிறைய உதவிகள் இருக்கு சார். இது தவிர ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சில மலைப்பகுதிகள் நிறைய இடத்துல மாதிரி எஸ்டேட் மாதிரி இருக்கிறவங்களாம் அதுக்கு நிறையவே ஒரு வாங்கக்கூடிய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது மொத்த கொள்முதல் பண்ணலாம் இல்லை. ஸோ அந்த விளைபொருட்கள் வந்து நம்ம வந்து சில பொருள் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது வனத்துல, அதை வந்து பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி. ஆமா சார். ஏன்னா லேண்டன் கேமரா என்ற ஒரு பயிர், அது என்னன்னா கரும்பு, அது உங்களுக்கு தெரியும். அது வந்து நிறைய அது வந்து டைகர் பாப்புலேஷனே அழிச்சிரும்ன்றாங்க. வந்து அதை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்றாங்க சார். அதான் நல்லா, அது மாதிரி நல்ல ஐடியாஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே டோட்டல் சேர்மேன் ஆகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது என்னன்னா, வனத்துறைக்காரங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க சார், மாவட்ட ஆட்சி மீட்டிங் எல்லாம் வருவாங்க சார். அவங்க வர்ற பொழுது நம்ம விவசாயம் ஆக்ரோஷம் அவங்கள்ட்ட பேசுவாங்களா, எல்லாரும் பயந்து அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களை பத்தி சட்டப்படி தான் செய்ய முடியும் அவங்களா எதுவுமே. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஜேடியா இருக்கும் போது நான் நிறைய பேருக்கு வந்து நானே விளக்கம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. இப்போ எனக்கு வந்து அந்த முதல்ல அப்ளாஸ் கிடைச்சது. கலெக்டர் மேடம் வந்து பயங்கர ஹாப்பியா, பரவாயில்ல நீங்க தான் அருமையான சொல்லி கொடுத்தீங்க, பாராட்டுறாங்க. என்ன அதுக்கு நான் அடுத்து ட்ரைனிங் கொடுத்தேன் விவசாயிகளுக்கு.
தேனிப்பட்டி வச்சு வராது பண்ணி தேனிப்பட்டி வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு ஏன்னா அந்த லொகேஷன் ஸ்பெசிபிக் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு சார். நம்ம வந்து சேஃப் கார்டு டெக்னாலஜி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த பறவை வேலையெல்லாம் வச்சுட்டோட எங்கேயும் பிரச்சனை இருக்காது. அந்த மிருகங்களுக்கு வந்து தடுப்பு இருந்தா வராது, பறவைகளுக்கு வரவே வராது. அது மயில் வந்து ஏகப்பட்டது இருக்கு சார். இப்ப அது மாதிரி சில இது இருக்கு. ஆமா சார். நன்றி சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது கண்ணோட்டத்தில் வனத்துறை பேச வேண்டிய கருத்துக்களை ஒரு வேளாண்மை பட்டதாரி என்கின்ற முறையிலே உயர்திருவாளர் இளங்கோ அவர்கள் பேசியது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உழவன் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை, வேளாண்மை செய்யும் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை நான் பாராட்டுகின்றேன். இருப்பினும் எனது கண்ணோட்டத்தில் வனத்துறையினர் வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு வனத்தை ஒட்டி உள்ள வேளாண்மை நிலத்திலே என்ன பயிர் செய்ய வேண்டும், எதற்காக மிருகங்கள் பலன் தரும் வேளாண்மை நிலங்களை பாழாக்குகிறது என்கின்ற உண்மைகளை வேளாண்மை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்ற இல்லை. குறிப்பாக யானைகள், பன்றிகள் இவைகள் மூலம் ஆகும் சேதாரம்தான் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இவைகள் வேளாண்மை தோட்டத்தில் புகுந்து நாசம் செய்யாமல் இருக்க வனத்துறையின் ஆராய்ச்சி என்ன, இதை யாருமே கேட்பதே இல்லை. யானை வந்து சேதம் செய்த பிறகு வருகிறார்கள், பட்டாசு தூக்கி வீசுகிறார்கள், ஒளிபெருக்கு பிறகு கத்துகிறார்கள், ஏதோ செய்கிறார்கள். ஏதோ சிறு குழந்தைகள் இந்த நாயை துரத்துவார்களே அதுபோல செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதி காலத்திலே காட்டு மிராண்டைகள் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வார்களோ அதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனது கண்ணோட்டம். எனவே விலங்குகள் வேளாண்மை தோட்டத்தை அது விரும்பும் பயிர்கள் இருந்தால் வருவது அதனது இயற்கை குணம். அந்த இடத்திற்கு வராமல் இருக்க வனத்தை காக்க, வன விலங்குகளை காக்க வனத்துறையின் பங்களிப்பு மிக மிக முக்கியம். வந்த பிறகு யானையை துரத்துவது, சிறுத்தையை பிடிப்பது, கரடியால் நேற்று ஒருவன் இறந்து விட்டான், அதன் பிறகு ஊருக்குள்ளே சென்று இரவிலே வெளியே வர வேண்டாம், 10 பேரோடு வெளியே வாருங்கள். வேடிக்கையாக இருக்கிறது. என்ன ஆராய்ச்சி நடக்கிறது வனத்துறையிலே? இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது? மக்கள் மீது ஏன் குற்றம் சாட்டுகின்றீர்கள்? விலங்குக்கு பிடிக்கின்ற உணவு வகைகளை வெளியே வைக்காதீர்கள், பலாப்பழத்தை வைக்காதீர்கள், இப்படியெல்லாம் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டிய நீங்கள், விலங்குகளை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. எந்த விவசாயமே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு விலங்குகள் சாக வேண்டும் என்று சொல்லுவதே இல்லை. கண்டிப்பா சில இடங்களில் சோலார் ஃபென்ஸ், சூரிய ஒளியால் இயங்கும் அந்த வேலி, சில நேரங்களில் யானை அதிலே கூட அடிபட்டு காயம்பட்டு இல்லை இறந்து கூட விடுகிறது. ஆனா வழக்கு உழவன் மீது போடப்படுகிறது. உழவன் என்ன செய்வான் பாவம்? அரசு அங்கீகாரம் செய்த சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய வேலியை தானே போட்டான். விலங்கு மாட்டி இருந்தால் அவன் தவறு என்ன? இந்த இடங்களில் நமது வேளாண்மை துறை காப்பாற்றுகிறதா உழவனை? யார் காப்பாற்றுகிறார்கள்? அவன்தான் வழக்கை சந்தித்து வழக்கு மன்றத்துக்கு சென்று வாதாடி அபராதம் கட்டுகிறான், இல்லையேல் சிறைக்கு கூட செல்லுகின்றார்கள். இந்த அவலங்கள் மாற வேண்டும். நிச்சயமா சார். இப்ப லேட்டஸ்டா ட்ரோன் வந்துச்சு சார். ட்ரோன் டெக்னாலஜி வந்துருச்சு, கேமரா பிக்ஸ் பண்ற பழக்கம் வந்துருச்சு அவங்கள்ட்ட. ஃபாரஸ்ட்ல என்னன்னா ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷனுங்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து செப்பரேட் ஸ்டாஃப் இல்லனால தே ஆர் கோயிங் ஃபார் கோஆர்டினேட்டிவ் சம் NGOs டு டு தி அட்வைசரி ஜாப். பட் பிராக்டிகலி சொல்ல தனி விங்கே ஃபார்ம் பண்ணதில்ல. அட்வொகேஷன் ஆஃப் டெக்னாலஜி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மஸ்ட் ஃபார் ஃபாரஸ்ட் ஆல்சோ. என்டமாலஜி ஆர்டிகல் சொல்ல மாதிரி அது 2 பேர் போடலாம், அதுல தப்பு கிடையாது. நல்ல ஸ்கோப் இருக்கு. எனக்கு கிடைத்த தகவல் படி யானைகள் வராம இருக்க தேனீ வளர்ப்பு என்பது முக்கியமான ஒன்று என்று சொல்லுகின்றார். இந்த தேனீ வளர்ப்பை
வனத்துறையில் இருந்து ஒரு அதிகாரியாவது என்றாவது ஒரு நாள் எந்த கூட்டத்திலாவது வனத்தில் அருகே இருக்கும் விவசாயம் செய்யும் பெருங்குடி மக்கள் தேனீக்கள் வளர்த்த வேண்டும் என்று வாய் திறந்தால் சொல்லியிருக்கின்றார்களா? அவர்கள் பணி என்ன என்றுதான் எனக்கும் தெரியவில்லை. இல்ல வனத்துக்குள்ள வந்து அவங்க பாத்துக்கிறாங்க, வனத்தை பார்க்கட்டும். நான் வன விலங்குகளை பாதுகாப்பதிலே நான் குறை சொல்லவே இல்லை. நமது கடமைதான். வனவிலை பாதுகாக்க நமது கடமை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா வனவிலங்குகள் வரம்பை மீறி உழவன் விவசாயம் செய்யும் இடத்திற்கு வரும் பொழுது யார் கட்டுப்படுத்த வேண்டியது? வனத்துறை தானே. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற போது அந்த யானைகள் வராம இருக்க என்ன செய்ய வேண்டும், பன்றிகள் தொல்லை இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விளக்கங்களை வனத்துறையிலே இருக்கின்ற எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட், வனத்துறை விரிவாக்கத்துறை, வன விரிவாக்கத்துறையினர் அதை விவசாயிகளுக்கு போதிக்க வேண்டும். தோட்டம் தோட்டமாக சென்று சொல்ல வேண்டும். அந்த எல்லையிலே இருக்கின்ற தோட்டத்துக்கு தான் செல்ல வேண்டும். உங்களுக்கு தான் அரசாங்கம் எல்லா சலுகையும் இருக்கிறது, ஜீப் தந்திருக்கிறது, அது தந்திருக்கு, எல்லாம் போய் சொல்ல வேண்டியதுதானே. ஒரு கிராம கூட்டங்கள் போடுங்கள், வேளாண்மை அதிகாரியை அழைத்து பேசுங்கள், மற்றவர்கள் அழைத்து பேசுங்கள், இதுதான் செய்ய வேண்டும், தேனி பெட்டிகளை வைக்க வேண்டும், தேனீகளை வளர்த்த வேண்டும், அப்படி இருந்தால் யானை வராது, பன்றிகளை கட்டுப்படுத்த இதுதான் வழி. ஏன் சொல்ல முடியாது? எல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் என்னை பொறுத்தளவு சிறு சிறு விஷயங்கள் தான். இதை நிச்சயம் அவர்கள் செய்ய முடியும். ஏனென்றால் வனத்துறை ஒரு பக்கம் அவர்களது ஆராய்ச்சியிலே இந்த காடுகள் இந்த பயிர்கள் பயிர் செய்தால் இவ்வளவு மகசூல் வரும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதிலெல்லாம் குறை செய்யவில்லை. அதே போல வனத்துறையினர் வேளாண்மை பயிர்களை அழிக்காமல் இருக்க, விலங்குகள் தொல்லை ஏற்படாமல் இருக்க அவர்கள் வனத்துறையினர் இனிமேலாவது தங்களது பணியினை மேம்படுத்தி வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு இந்த தொல்லைகள் இல்லாமல் காப்பாற்ற அவர்களுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு தந்த ஜோர்களுக்கும் நன்றி சொல்லி எனது சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபீல்ட் லெவல்ல அவங்களுக்கு வாட்சர் தான் இருக்காங்க சார். ஃபீல்ட் லெவல்ல டெக்னோகிராட்ஸ் மாதிரி இல்ல. அதுல அதான் ஒரு முக்கியமான ஒரு இடர்பாடுங்க. இப்ப நான் 2 days பேக் ஸ்கூல்ல வந்து ஆத்மா பெட்டி போயிருந்தேன், ஃபார்ம் ஸ்கூல் போயிருந்தாங்க. அங்க வந்து விவசாயிட்ட சொல்ற போது அவங்க ஆச்சரியம் பார்த்தாங்க. எனக்கு அதான் அப்பதான் ஆச்சரியமாச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த தொழில்நுட்பங்கள்லாம். எல்லாரும் சொல்றாங்களா, நீங்க வந்து உங்களுக்கு தெரியாது கேட்டா எங்களுக்கு தெரியல சார், நீங்க கருத்து சொன்னீங்க. அதனால சரி தமிழ்நாடுக்கே சொல்லலாம்னு ஆசைப்பட்டு வந்து நம்மளுடைய வீடியோ சார்ட்ட கேட்டு இந்த டாபிக் போட்டுக்கேன் சார். ஏன்னா நான் வேலை பார்த்து ஒரு முறை மிருகங்கள் தான் நாட்டாப்பள்ளி பிளாக்ல இருந்துச்சுங்க, வேலூர் மாவட்டம். அங்க வந்து பார்த்தா விவசாயிகள் துப்பாக்கி கேட்பாங்க. கலெக்டரே ஆய்த்தரேன் பாரு, அங்க இருக்கிற ராஜேந்திர அக்ரி கிராஜுவேட் ஃபார்மர்ஸோட வேதனையை பார்த்து அப்படி சொல்லுவார் அவரு. இங்க வந்து இந்த கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன் நானு. அது வந்து இங்க தேனியில வேலை பார்த்தேன், சேலத்துல வேலை பார்த்தேன். எல்லா வரையும் வெஸ்டர்ன் காட்சி இருக்கு. அப்ப எல்லா வரையும் இந்த மிருகங்கள் வித்தியாசம். அங்கால மான் வருதுங்க, பயங்கரமா இருக்கும். திருச்சி மான் வந்துருக்குது, கடுமையான காட்டு மானுங்க. அது சேலம் மாவட்டம் மான் வருது. அது வந்து மயில் வந்து இங்க பொங்கலூர்ல இருந்துச்சு, இங்க கோயம்புத்தூர் நிறைய இடத்துல மயில் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து அந்த துறை மூலம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல செய்ய சொல்லுவோம் சார். ரெக்கமெண்ட் ஆல்சோ உங்களுடைய குழு மூலம் சொல்லலாம். தேங்க்ஸ் சார். நன்றி திரு கந்தசாமி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திரு பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார் ப்ளீஸ். ரொம்ப வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ரொம்ப அருமையான டாபிக். உண்மையிலே இப்போ லேட்டஸ்ட் ரொம்ப சில இடங்கள் ரொம்ப தொந்தரவா தான் இருக்கு. இப்போ மனித மிருகங்கள் போராட்டம் பெருசா தான் ஆயிட்டு இருக்கு. சில ஏரியா பாத்தீங்கன்னா, நான் இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு. அது பக்கத்துல ஒரு காப்பு காடு இருக்கு சார். அந்த காப்பு காடு எல்லாம் ரோட்ல தான் குரங்கெல்லாம் இருக்குது. இந்த குரங்குக்கு என்ன பண்றான் மனுஷன், நீங்க சொன்னீங்க இல்ல, காட்டுல போனா அது பாட்டு இருக்கட்டும் சொன்னா அதுக்கு தீனி கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, பிஸ்கட் போடுறது, எல்லாத்தையும் போட்டு இப்ப இந்த ரோட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-50 குரங்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். இந்த காப்பு காடு ஒட்டி அவன் ஒரு சாக்கு நிறைய கொண்டாந்து பழத்தை தள்ளி போறான், பொரிய கொண்டாந்து போடுறான், எல்லாம் போட்டு அது காட்டுக்குள்ள என்னத்தையா தின்னி இருந்தத இப்ப அது பாப்புலேஷன் அதிகமாயிட்டு கண்ட்ரோல் கிடையாது. அது என்ன பண்ணுது, பக்கத்துல எல்லா தோட்டத்துக்கும் வருது.
என் தோட்டத்துல நாங்க ஒரு சின்ன ஃபார்ம் வச்சிருக்கேன், அதுல அன்னைக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா இருக்கான்னு பாக்குறதுக்கு. இன்னும் அது நான் மாமரம் நட்டுருக்கேன், அதெல்லாம் என்ன போகுது தெரியல. நீங்க சொல்ல போன ஏற்கனவே அதுக்கு முன்னாலே சொன்னா கேஜஸ் சார், கேஜ் கொண்டு போயிடலாம். ஈஸி டு கேட்ச் அது. அப்புறம் வந்து தென்னையில ஏறி தென்னையிலேயே ஓட்ட போட்டு குடிச்சிருந்தாங்க. எப்படிதான் குடிக்குதுன்னு தெரியல. தேங்காய் எல்லாம் அதெல்லாம் அதே மாதிரி இன்னும் பண்ணி அங்கங்க ஒரு புதர்கள் இருக்கு. அந்த புதருக்குள்ள பகல்ல வர்றது கிடையாது, நைட்ல வந்து வெளியே வருது. வந்து நெல் பயிரை அழிக்குது, எல்லா இடத்தையும் அழிக்கிறது. ஆனா இது எங்க போய் முடியும்னு தெரியல. நிறைய இடம் திருத்தனமா கொள்றாங்க, சிலதெல்லாம் வெளியே தெரியாம அது நடக்குது. அரசு நாலேஜோட கூட கொண்டு சாப்பிடுறாங்க சிலர். ஆனா அந்த கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம லிமிட் தான் பண்ணணும். நம்ம மிருகங்களை அழிக்க கூடாது, அது இருக்கணும். அது பார்ட் ஆஃப் அவர் இது நம்ம ஆமா இக்கோ சிஸ்டம். அதே மாதிரி மயில் பாத்தீங்கன்னா, மயில் இப்போ கண்ணாபின்னு அலையுது. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வெறுவன்னு சொல்ற பூனையெல்லாம் இருக்கும் பாருங்க, அது பிடிச்சி திங்கும். அந்த பூனையெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா அங்கங்க வீட்டு சாப்பாடு ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நீங்க இந்த பூனையை சொல்லாதீங்க, வெறுவன்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டு போன அதெல்லாம் இப்ப காணும். முன்னாடி எல்லாம் எங்க மச்சனெல்லாம் ஒரு தடவை பிடிச்சாரு. என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இட்டேரி எல்லாம் இருக்கும், அதுக்குள்ள பாம்பு இருக்கும், அதை பிடிக்க இது வரும், இதை பிடிக்க அந்த இந்த பூனையா இருக்கும். இதெல்லாம் இந்த சைக்கிள நின்று போச்சு பாருங்க. அதனால எங்க பார்த்தாலும் நிறைய வருது. அதையும் கொல்லக்கூடாது. சென்டிமெண்டலா அது என்னது நம்ம இது மத சம்பந்தமானது, மயில் வாகனம் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க இன்னொன்று கூட ஐ வில் சஜஸ்ட், யாரோ ஒரு ஃபாரஸ்ட் அடுத்த தடவை வந்தா அவரு என்னென்னலாம் அவங்க பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லணும். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்கீம்லாம் இருக்கு சார். அவங்க என்னன்னா அது நான் சொன்ன வாட்டர் ஸ்டோரேஜ்ல அங்க வெள்ளம் வைக்கிறாங்க, ஃபாரஸ்ட் வைக்கிறாங்க. அனிமல்ஸ் சீட்ஸ் போடுறாங்க, வருது பிளான்ட்ஸ் வந்து வெதர்ல மாட்டிடுது, ஃபாரஸ்ட் தண்ணில இல்ல. 2 வருஷம் டவுட் ஆனா பிளான்ட்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் சிரமம் தான். ஆமா, அது நேச்சுரலா அப்ப அடுத்து குடியிருப்புல தான் வரும், உள்ள வரும். உள்ள வந்து அங்க என்ன கிடைக்கணும் பாத்தீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர் சொன்னீங்களா, தொண்டாமுத்தூர் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா வாழையும் திங்குது, தென்னையை முடிச்சு திங்குது, எல்லாத்தையும் திங்குது. இப்போ அது ஒரு போராட்டம் தான் மனுஷனுக்கு. அதுக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு லிமிட் வச்சு விவசாயிக்கு. ஆனா இன்னொன்று, விவசாயிக்கு நமக்கு இப்போ எவ்வளவுலாம் செலவு பண்றாங்க, அந்த விவசாயிக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பண்ணணும். அது பண்றாங்களா எப்படி? அது அந்த மாதிரி விவசாயத்துக்கு ஆண்டுதோறும் பட்ஜெட் வாங்குறாங்க சார், ஆண்டுதோறும் பட்ஜெட் வாங்குறாங்க. கடந்த ஆண்டு கூட வாங்குறாங்க. சேதங்கள் வந்து என்னன்னா, இப்ப வந்து காஸ்ட் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு தோப்பு வந்து 5 லட்சத்துக்கு உதவி போகும் சார். ஏன்னா அது யானை சேதம் ஆச்சுன்னா அது 1 லட்சம் தான் போகுங்க. அந்த விவசாயி என்ன கேட்பாரு, சார் எனக்கு சுத்தமா போச்சுங்க, நாங்களும் 4 லட்சம் போட்டு கொடுப்போம் இந்த விடுபெட்டலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ண, ஃபாரஸ்ட்காரங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கிராஜுவலா அது எவரி இயர் வந்து அது ஃபண்ட் கேட்கற போது இவரை சேர்த்துக்குவாங்க. அப்ப என்ன அடுத்த வருஷம் அடுத்து வரும். ஸோ விவசாயிக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் 3 பேர் பண்ணுங்க, வருவாய்த்துறை, ஃபாரஸ்ட், ஆர்டிபிஷியல் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். அதாவது ட்ரை பாட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து எதுவுமே இதாகாது. ஃபார்மர் வந்து அந்த டயத்தை சொல்லணும், அதான் முக்கியம். லேட்டா கிடைக்காது, 1 மாசம் சொன்னா கிடைக்காது. உடனே இமிடியேட்டா பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வச்சு அந்த இது சேத கணக்க பண்ணணும் இல்லீங்களா? மாமரம் சென்டரே உடைச்சிரும் யானை கூட்டம் வந்தாக்கா. அது அப்படியா? மிதிச்சு உடைச்சிரும். யானை குட்டிக்கு ஃபீட் பண்ணிட்டு மாங்காய் பிஞ்ச பால் வாசம் வரணும். யானை வந்து குட்டி கூட்ட போனா மிதிச்சு போடும் யானை வந்து. அதனால அது எந்த ஏரியால? இங்க கிருஷ்ணகிரியில நிறைய இருக்கு. எங்க ஊர்ல இருக்கு 1000 ஏக்கர் நம்ம ஜல்லிப்பட்டை. ஆமா ஆமா, நான் தான், எனக்கு தெரியும், அந்த ஏரியாவை தெரியுமே. அப்படியே மேல பொன்னாவரம் சோலை எல்லாம் போகுது இல்லையா அந்த பக்கம், இல்லீங்களா? செம்மண் காடு 25 மண் இருக்கும், ஆனைக்கட்டி மாதிரி செம்மண் காடா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, மாங்க நல்ல எக்ஸலண்ட் ஏரியா தான் அது. அதே மாதிரி இங்க ராயக்கோட்டை, கிருஷ்ணகிரி எல்லாம் யானை அது பாட்டுல மக்காச்சோளமா எந்த சோளமா எல்லாத்தையும் தின்னுட்டு தான் போகுது. அது பெரிய ஒரு சண்டை நடக்கதான் செய்யுது. இருக்கு நிறைய கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயத்துக்கு சொன்னா சார் அது தின்னு மிச்சமா, சில பேர் உண்மையா வந்து விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னொன்னு வந்து அவங்களால வந்து அந்த நேரத்துல போட்டோ எடுக்கிறது மனசு கேட்காது, வேதனையா இருக்கு அவங்களுக்கு. அப்ப வந்து அதை எடுக்க மாட்டாங்க போட்டோவை. அந்த டேட் இப்ப வந்து ட்ரோன்ல ஈஸியா மாற்றி போடலாம், அதை ஈஸியா. ஆமா, இப்ப கேரளாவில் என்ன பண்றாங்கன்னா, யானை கூட இருக்காங்களாம். யானை வரும் போகும் அது பாட்டுல. இவங்க மேல என்ன அது என்னது மேல மச்சு கட்டி
அதுல உட்கார்ந்துருக்காங்க மேல போய் யானை ஆமா தொடாம அது பாடல ஆமா போகுது. அதை தொந்தரவு பண்ண கிடையாது. இங்க வந்து என்ன ஆமா பண்றாங்கன்னா யானைக்கு நிறைய தொந்தரவு பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல தீப்பந்தத்தை இல்ல சார் எரியறது அடிக்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லை, கல் தீப்பந்தத்தை கல் எறிவாங்க, இருக்குல்ல கல்ல வச்சு அடிப்பாங்க, தீப்பந்தத்தை எரிவாங்க. அது ஆமா அது எப்படி பாவம் கொஞ்சம் இருக்குல்ல அது வேற கொஞ்சம் வெரோஷியஸ் ஆகும். அது அது ஆமா எதிர வரத்தான் செய்யும். அது இன்னும் ஆமா இங்க நாசமாக்கும். அதை என்ன பண்றது? அது சரிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்ப தேங்க்யூ எனக்கு தேங்க்யூ சார் என்னதான் இந்த ஃபாரஸ்ட் ஆடையும் ஒரு தடவை அடுத்த தடவை பண்ணாரு நம்ம ஜோ பாஸ் கிட்ட கேட்கிறேன் நான். அவங்க என்னென்ன சரி திட்டங்களை இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் டு கிராப்ஸ், அது மட்டும் இல்ல நம்மளுக்கு காட்டுகளையும் போய் பயிர் பண்றாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் நடக்குதுங்க. இல்ல சரிங்க. ஃபாரஸ்ட்ல சார் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் இங்க மேட்டுப்பாளையம் இருக்குல்ல ஆமா ஆமா, அவங்கள்ட்ட மேட்டுப்பாளையம். அருமையான ப்ரோக்ராம் இருக்கு அங்க எல்லாம் வர சொன்னா வந்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மெயில் ஆ, பண்ணுவாங்க அதுக்கு ஆமா பண்ணலாம். ஒண்ணு பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி. சார் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் தான். இப்போ வேளாண்மை துறை போல எல்லா துறைகளும் விவசாயிகளுக்கு பரிந்து பேசி வருவதில்லை, அதுதான் உண்மை. எல்லா துறைகளும் இப்போ ரெவன்யூ துறையை பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து நிர்வாகத்துறை என்று அறிவித்துள்ளார்கள். அதே மாதிரி வனத்துறையும் அவங்க வந்து பாதுகாப்பு துறை போலதான் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் வேளாண்மை துறை நிறைய வந்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறது. இருந்தாலும் அதனுடைய அதிகாரங்கள் எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்றன. அது ஒரு முக்கிய காரணம் தான். நான் இப்போ நம்ம வந்து ஒரு வேளாண்மை அலுவலர் ஒரு விவசாயியோ அல்லது பொது மக்களோ சந்தித்து ஒரு குறையையோ அல்லது ஒரு தேவையையோ தெரிவிப்பதுல அதிக சிரமம் கிடையாது, ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஆனா இப்போ வனத்துறையில நான் கூட ஒரு தடவை நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் கேட்கும் போது அந்த ஆபீசரை கேட்கணும் இந்த ஆபீசரை கேட்கணும்னு சொல்லி அது வந்து அந்த நிகழ்ச்சி அப்புறம் நடத்தவே முடியல. சோ இந்த மாதிரி சில இடையூறுகள் இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் கூட நாம முயற்சி எடுத்து நீங்க உங்களுடைய வேண்டுகோள் படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு அதிகாரியின் மூலம் வனத்துறை அதிகாரியை வச்சு நாம கூடுதல் தகவல்கள் வழங்கலாம் என்ற நிலை இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயம் நாம அதை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கார்த்திகா துரைராஜா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளவர். அவர் ஒரு கருத்து தெரிவிக்க வந்திருக்கிறாரு. அவருடைய கருத்தை கேட்போம். கார்த்திகா பிளீஸ். வணக்கம் சார், வெரி குட் ஈவினிங் சார். எனக்கு என்னுடைய ஏரியா வந்து நியர் டு தென்காசி சார், வாசுதேவ் நல்லூர்னு. மதுரையில இருந்து தென்காசி புளியங்குடி அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட வரும் சார். சோ அங்க வந்து ஐ பிலாங் டு ஈகோ வில்லேஜ். அங்க நாங்க ஒரு 100 acresல ஒரு நாங்க 100 people we have come together and we are doing agriculture. அது கொஞ்சம் வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி இருக்கும் சார். இப்போ எனக்கு we have a lot of wildlife intrusion. ஸோ எங்களுக்கு நிறைய சேதம் பார்த்தீங்கன்னா நாங்க நெல் வந்து ஒரு 7 ஏக்கர்ல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதுல 3 ஏக்கர் முழுக்க வந்து அறுவடைக்கு ரெடியா இருந்தது இந்த தை மாசம். பட் ஆனா காட்டுப்பண்ணி வந்து முழுக்க சேதம் அடைச்சிருச்சு. மற்றபடி வனவிலங்குகள் பார்த்தா யானையோட இப்போ சீசன்னால யானை வரும். பொதுவா காட்டுப்பண்ணி வருது, பட் சீசன்னால யானை, அதாவது அங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோவில்னால அங்க வெடி போடுறதுனால இந்த சீசனுக்கு மட்டும் யானைகள்லாம் இந்த பக்கமா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த சைட்ல வந்து இங்க கொஞ்சம் இன்ட்ரூஷன் இருக்கு சார். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி வந்து இந்த கான்ஃபிளிக்ட கம்மி பண்றதுக்கு எங்களுடைய நிலப்பரப்பை கொஞ்சம் கொடுத்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 ஏக்கர் மாதிரி நாங்க இதுக்காக ஒதுக்கி வனவிலங்கு கூட சேர்ந்து நம்ம பயணம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. சோ அதனால இதை பத்தி பேசுறதுக்கும் மேற்கொண்டு அணுகிறதுக்கு எந்த என்ஜிஓ யாராவது நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா, இல்ல டைரக்டா வந்து வனத்துறை கிட்ட யார்கிட்ட பேசலாம்னா அவங்க கான்டாக்ட் எப்படி கிடைக்கும் சார்? எனக்கு அந்த டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க. அது 2 கான்செப்ட் இருக்குங்களா. என்ஜிஓன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக தெளிவா சொல்றேன். என்ஜிஓங்கிறது வந்து நிறுவனம் வந்து ஒரு பதிவு பெற்ற நிறுவனமா இருந்து நிதி ஒதுக்கீடு இருந்துச்சுன்னா ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு சிஎஸ்ஆர் கேட்டகரியில கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி மேல வந்து விவசாயில ஒருங்கிணைக்கணும், ஒரு சங்க மாதிரி அமைச்சு பதிவு பண்ணிக்கணும். நீங்க சொல்லுங்க, நான் வந்து நேரில் வந்து ஃபீல்ட பாக்குறோம், என்ன செய்யலாங்க சொல்றோம். நிறைய வருமானத்துடைய பயிர்கள் இருக்கு. கானகத்துல இருந்து இந்த மாதிரி மிருகங்கள் சாப்பிட பயிர்கள் 80 வகையான பயிர்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து அதுகளை போட்டா பிரச்சனையே வராது, நமக்கு பயப்படவே தேவையில்லை. இன்னொன்று வந்து இந்த உயிர் வேலைகள் சொல்லக்கூடியதுக்கு முக்கியமா தத்துவங்கள் வந்து நிறைய தோட்டக்கலைத்துறை மூலமா வந்து இப்போ ஸ்கீமே இருக்கு, மூங்கில் ஸ்கீம் இருக்கு அவங்கள்ட்ட. அது நீங்க வாங்கிக்கலாம். அதை என்னன்னா வந்து அவங்க காஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் கொடுப்பாங்க, செகண்ட் இருக்கு மெயின்டெனன்ஸ் காசு தருவாங்க. அது போதும். அடக்க முள்ள மூங்கில் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அது என்ன ஒரு நாளைக்கு ஒரே வளருங்க. நான் சேர்ந்த போது அது வச்சுட்டு போனது 3 வருஷத்துக்கு தான் காடு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஏரியா. அந்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்கு அந்த மூங்கில வளர்ச்சி. நானே ஷாக் ஆயிட்டேன் பார்த்த உடனே.
தேர்ட் இயர் கிராப் பார்த்தா அவ்வளவு ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால இங்க வேலி பக்கத்துல ஃபுல்லா 2 வருஷம் 3 வருஷம் போட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு எதுவுமே இருக்காது. நீங்க வந்து வழக்கமா இருக்கக்கூடிய பருவங்கள் தெரியுதுன்னாக்கா அந்த சீசனை மட்டும் அந்த பயிரை போடாம மாற்று பயிர் வச்சிங்க. நீங்க வந்து மீன் வளர்த்துட்டு போயிடலாம், பேசாம தொலை இருக்காது. தண்ணி நல்லா இருந்தா மீன் வளர்க்கலாம். பண்ணைக்குட்டை மாதிரி இதெல்லாம் வந்து தள்ளி கொஞ்சம் தள்ளி தோண்டிட்டீங்கன்னா அது அந்த தண்ணி அங்கே குடிச்சு போயிருது. இதுதான் இந்த காட்டு பண்டிகையுடைய வருகைக்கு முக்கியமான காரணமே நான் சொன்ன மாதிரி அது அங்க இருக்கக்கூடிய அந்த புழுக்களை பொறுக்கு தான் வருது. நீங்க அரைக்குறைய மக்களுக்கு போய் போடவே கூடாதுங்க. மண்புழு தயார் பண்ணி சளிச்சு தான் போடணும் ஃபீல்ட்ல. முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் தெரியுமா? அனிமல் அதாவது இந்த கால்நடை இதுல வந்து காட்டு பண்டிகை உணவு வேற. அதுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் மாதிரி அப்படியே அழியிட்டு இருக்காது புழுக்களுடைய சாப்பிட அதை தோண்டி தோண்டி எடுக்கும். அது அதனால வந்து ஃபீல்டை பார்த்தீங்கன்னா மேட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் பாத்திலாம் ரெடி பண்ணி அந்த ஒரு பண்ணை கொட்டை போய் ஓரமாக வச்சு மீன் வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கும். நெல்லை விட இங்க வந்து வியாபாரம் பேருக்கு நிறைய போடலாம். சரிங்களா? தண்ணி வந்து பாய்ச்சி நெல் போடவே கூடாது. ஆற்று தண்ணி வந்து பயன்படுத்தலாம். நெல்லுக்கு நம்ம இந்த மாதிரி மேட்டு பகுதி நிலங்கள்லாம் வந்து வருமானத்தை வழி தோட்டங்கள் பேர் 50 இருக்குது. ஒரு ஏக்கர் நெல்லுக்கு போற தண்ணி வச்சு நீங்க 75 கொத்தமல்லி போடலாம் 2 வருஷத்துல. ஈஸியா வருங்க. வாரம் எடுக்கிற பயிர்கள் இருக்காதுல. அகத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். எல்லாம் ரெகுலர் மார்க்கெட் நீங்க அனுப்பலாம். ஏன்னா பக்கத்துல அருமையா உங்களுக்கு கிளைமேட் இருக்கு. எல்லாம் கிளைமேட் எல்லாம் வந்துடும். அதுல பொதுவா தண்ணி அருமையான தண்ணி உங்க தண்ணி இல்லைங்களா? பியூர் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்கானிக் பதிவு பண்ணீங்கன்னா அப்படியே அந்த விளைபொருளுக்கு 20 மடங்கு விலை அதிகம் பண்ணி ரெகுலராகவே வைக்க வாய்ப்பு இருக்கு. தென்னை மரம் மட்டும் போடக்கூடாது முக்கியமா. என்ன நீங்க பயிர்த்திட்ட போடுங்க மேடம். வந்து உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து ஃபீல்ட்ல பார்த்து ஆள சொல்லுங்க. ஏன்னா மண் வளத்தை பார்க்கணுங்க. மண் வளத்தை வந்து மண் ஆழமா இருக்கான்னு பார்க்கணும். ஆழத்துக்கு மாதிரி பயிர் சாடி போகணும். முக்கியமான பாயிண்ட். அது மாதிரி உயரமா வளரக்கூடிய வேலி பயிர்களாக வைக்கிற மாதிரி இந்த இளம் மஞ்சி இந்த மாதிரி வச்சா அந்த பயிர் அது சேதங்கள் இல்லாம பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து காட்டு பண்ணியும் வெறும் யானை மட்டும் தான் வருதுனாக்கா அது விரும்பாத பயிர்களை முக்கியமா வருது. நம்ம காசு தர பயிர் இளம் மஞ்சி வைக்கலாம். இள வச்சு வர்ற பயிர். அடுத்தபோல இந்த பென்சு கிராப்ல வேம்பு வைக்கிற மாதிரியே கொடுக்காப்புல வைக்கலாம். அதெல்லாம் அதிக சேதம் வராது. குரங்கு வந்தா கொடுக்க போக முடியாது. அது அந்த சூழ்நிலை மாதிரி கணக்கு. ஒரு அப்படி கூட 70 பயிர் இருக்காது நீங்க போற மாதிரி. அதாவது இது தவிர வந்து இந்த ஜாதிக்காய் இந்த மாதிரி இல்லையா, அது மாதிரி சில கிளைமேட் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தா அது கூட போடலாம். தப்பக்கூடிய சில ஊர்ல அது ஜாதிக்காய் வருது. என்ன கொஞ்சம் குளிர்ச்சி கேட்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது அதையும் பயன்படுத்தலாம். அது வந்து கிளைமேட் கொஞ்சம் ஐடியா இருக்கும் அந்த ஊர்ல. நீங்க அவங்க ஊர்லயே அப்சர்வ் பண்ணுங்க என்ன சரி வருது பாருங்க. ஃபென்ஸ் கிராப் தான் மெயினா நிறைய போடுறீங்க. அது போடுங்க. மற்ற பிசினஸ் போய்க்கலாம். நீங்க ஆக்சுவலா லேண்ட் இருக்குனாக்கா நம்ம லேண்ட்ல இருந்து பார்டர் கிராப் போட்டாங்க. அதை வச்சு நம்ம சில விதமான இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நிறைய அந்த தீவனத்தை ஆட்டு பண்ண வைக்கிறது மாதிரி அந்த கண்ணுக்குட்டி மட்டும் வளர்க்கலாம். அது நல்லா வணிக வியாபாரம் இன்னைக்கு இருக்குது. ஆர்கானிக்னு வந்து நீங்க போட்டு பதிவு பண்ற போது நீங்க அங்க வந்து ஆர்கானிக் பயிர்கள் எல்லாமே இந்த சின்ன பயிர் போட்டாலே வந்து கொடி வகை போட்டா ஒன்றும் வராது, பிரச்சனை வராது. கோவக்காலம் போடலாம். எந்த பெருமை வந்து அதிகம் தாக்காது. காட்டு பண்ணி வந்து வர்றதுக்கு காரணமே சதன்னு குழம்பு இருக்கிறதுல குழம்பு இருக்கிறதுல சில புழுக்கள் கிடைக்கும். அதுக்கு ஏன்னா அங்க நெளிஞ்சிட்டு இருக்கு சில புழுக்கள்லாம் தண்ணியில இருந்து மேல வரும். அதெல்லாம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா பாய்ச்சாம வச்சீங்கன்னா அதுக்கே கொஞ்சம் வராது. மக்காத குப்பை போட்டா கண்டிப்பா மண்புழு அடுத்தடுத்து சாப்பிட்டு வந்துட்டே இருக்கும் அந்த காட்டு பண்ணி. எந்த என்ஜிஓ அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி? அவங்க வந்து கேக்குறது என்ஜிஓவை அணுகணுமா அல்லது டிபார்ட்மெண்ட்டை கேட்கணுமான்னு கேக்குறாங்க. உங்களால முடியும்னா நீங்க ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணலாம். அல்லது யூ கேன் அப்ரோச் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டரியோ அல்லது சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருப்பாங்க. நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா அவங்களால முடிந்த உதவிகளை செய்வாங்க. அல்லது நீங்க நேரடியாவே களத்துல இறங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ஜிஓஸ் நீங்களே ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நான் வந்து பக்கத்துல தலையணை தான் சார் ஃபாரஸ்ட் ரிசர்வ். நான் அந்த ஆபீஸ்ல போய் விசாரிச்சு பாக்குறேன் சார். இந்த சம்பந்தமா வந்து எப்படி ஹவு கேன் அப்ரோச்னு. என்னுடைய அடுத்தது வந்து நஷ்ட ஈடு எங்க சார் எங்க கிளைம் பண்ணணும், யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும்? இப்ப வேளாண்மை பயிர்களா இருந்தாக்கா வேளாண்மை துறை ஏடியை பார்த்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். இந்த டேமேஜ் ரெக்கார்டு போட்டோகிராஃபர் போய் ஒரு மனு கொடுக்கணுங்க. இந்த தோட்டத்தில் சேதம் இருக்குன்னு சொல்லி மனு கொடுத்தீங்கன்னா போட்டோட எடுக்கணும். போட்டோ டேமேஜ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு கூட கிடையாது பண்ணிட்டு ஃபாரஸ்ட் காலம் முக்கியமான ரூல்ஸ் அதுதான். அதே மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கு முதல்ல தர கொடுப்பா பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி சொல்லணும் அவங்களுக்கு. அதே மாதிரி தோட்டக்கலை பேராது தோட்டக்கலை துறையில சொல்லிடணும். அதை அவங்கள அன்னைக்கு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து டேட் ஆஃப் த டேமேஜ் ரிப்போர்ட்டர் அட் ஒன்ஸ்க்கு தான் சப்சிடி அசிஸ்டன்ட் சொல்லி வைக்கவேன். டேட்டானா கிடையாது. அங்க இருக்கு அவங்க விரும்புறது. இப்ப எதுவும் சேதம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு சேதம் இருக்கு நெல்லு கொடுத்துக்கலாம். மனு கொடுத்து வாங்கிக்கலாமா காசு? நெல்லு அழகா கொடுப்பாங்க கவர்மெண்ட். அக்ரி டிபார்ட்மெண்ட் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களா? நெல்லுல இன்சூரன்ஸ் பண்ணலாம்ல? ஆல்பது உங்களுக்கு நோட்டிஃபை ஏரியா அது பாத்துங்க. விவசாயத்துல இறங்கணும். அதுக்கு சார் ட்ரென்ச் தோண்டுவாங்க சில இடங்கள்ல. ட்ரென்ச்சை பார்த்தா கொஞ்சம் இறங்காதுன்னு சொல்றாங்க சில ஏரியால. அது கூட ட்ரை பண்ணலாம். அப்கோர்ஸ் காஸ்ட்லி தான் அது. ஆனா அதை பண்ணி இறங்காத அளவுக்கு. ஆமா ட்ரென்ச்சு சுத்தி நெல்லுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி பாய்ச்சிருவாங்க. சமாளுங்க பாசத்தோட தண்ணி பாய்ச்சிருவாங்க. அறுவடை செய்து ஒரு 2 நாள் இருக்குனாக்கா அது குளம் மாதிரி இருக்கும் அந்த ஃபீல்டு. அப்ப உள்ள இறங்கி வந்து மீன்ல இது மிதக்கும். மண்புள்ள வெளியே வந்துடும். ஆமா காஞ்சிட்டுனா இல்ல காஞ்சிட்டுனா அது அதிகமா இறங்காது. ஈரம் இருந்ததுன்னா அது உள்ள வரும்.
அது வந்து ஆமா, ஏதாவது மழை பெய்யுது கிடைக்குதா? இல்ல. ஆமா, சரி, இப்ப அதுல சீசன் மழை பெய்யுது, மழை இல்ல, ஆனா எல்லாத்தையும் வந்து வாய்க்கால வாசநல்லூர் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த தேவிப்பட்டினம் அந்த பக்கம் இருந்தெல்லாம் ஆமா, சிவகிரி அங்கெல்லாம் கொஞ்சம் ஆமா, அட்ஜஸ்டன்ட் ஏரியா தான். அங்கிருந்து மேல இருந்து ஆமா, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் எல்லாம் ஆமா. வில்லேஜ்லயும் இருக்கு. ஃபாரஸ்ட் இருந்தா கண்டிப்பா வந்துரும். ஆமா, ஓகே சார். கார்த்திகா, அடுத்த மேடம் கேள்வி நீங்க கேட்கலாம். உங்களுடைய அடுத்த கேள்வி. உங்களுடைய கடைசி கேள்வி வந்து சார், இப்போ வந்து உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுக்கணும்னா நான் யார் அணுகணும், என்ன நம்பர் சார்? என் நம்பர் நோட் பண்ணீங்க, 98420 98420 07125. 07125. நல்லது சார். சரி சார், சரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். கார்த்திகா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டா கூட நாம பண்ணி ஃபண்ட் வாங்க முடியும். நான் வந்து கடையம் வட்டாரத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல, எர்ஸ்மைல் திருநெல்வேலி மாவட்டம் கடையம் வட்டாரத்துல பணிபுரிந்து வேளாண்மை வளர்ச்சி அலுவலராக இருக்கும்போது அங்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அவரே என்கிட்ட தான் கொண்டு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டேமேஜ் ரிப்போர்ட் கொடுத்து அதை வச்சு ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ஃபண்ட் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாரு. சோ அந்த வகையில கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் நினைக்கிறேன் நானு. திரு தினகர் பாபு ராணிப்பேட்டையில இருந்து இணைஞ்சிருக்கிறாரு. தினகர் பாபு, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். இந்த மயில உணவு சங்கிலியில மயில உணவா உட்கொள்ற வினகம் எது சார்? சார், மயிலுடைய முட்டையை வந்து பூரா கீரிப்புள்ள சாப்பிட்றோம் சார், சரிங்களா? கீரிப்புள்ள வந்து பூரா சாப்பிட்றோம். மயிலுடைய எதிரின்னு பார்த்தா வந்து நிறைய விலங்கு எல்லாமே வேட்டையா சாப்பிடாது. நம்ம மட்டன் பார்த்து அது காட்டல, சரிங்களா? என்ன நிறைய கீரியில சாப்பிட்றோம். நிறைய இருக்கு, இந்த ஓனாய் இருக்கு, அது விரும்பி சாப்பிட்ற பொருள் அது. அதனால வந்து இந்த முட்டையை வந்து நாங்க இதே பார்த்தா ஐஎம்டி தோகுல வேலை பார்த்தா அங்கேயே கிட்ட ஒரு 1000 மைல் இருக்குங்க. அது மக்கூஸ் நிறைய அழியுங்க அதுக்கு. அந்த முட்டையை பூரா சாப்பிட்றது. இப்ப மயிலையே உணவா சாப்பிடுறது வந்து நரி சொன்னீங்க. நரி எல்லாம் இப்போ எங்க காட்டு பக்கம் எல்லாம் கிடையாது. நரி ஓனாய்கள் நிறைய இருக்கு, உள்ளுக்குள்ள வனவிலங்கு நிறைய சாப்பிடும் சார். அதை சார் என்வி ஃபுட் அது, நம்ம சிக்கன் சாப்பிடணும், அதுக்கு டைரக்டா சாப்பிடும், ஃப்ளஷ் அப்படி சாப்பிடுறோம். ஈவன் டைகரே சாப்பிடும், எல்லா மிருகமும் சாப்பிடும். வனவிலங்குல வந்து அசைவ பட்சி எல்லாம் சாப்பிடாது. ஆம்னி இது என்ன ஹெர்பிவரஸ் வந்து இந்த கிரீச்சரு, அதை வந்து சாப்பிடு, கறி சாப்பிடுது. அதுக்கு வந்து என்ன சொல்ல, ஆம்னி சொல்லுவாங்களா? கார்னிவரஸ், கரெக்ட், கார்னிவர். ரெண்டுமே சாப்பிடும். ஆம்னிலாம் சாப்பிடுறது, ஆம்னிவரஸ் எல்லாம் சாப்பிடுறது, மயில் வந்து ரெண்டையும் சாப்பிடும். இந்த உணவு சங்கிலியை கரெக்டா இருக்குமே சார். இப்போ மயில் அதிகமா மயில் வந்து சார் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஹேவிங் வெரி குட் மைக்ரேட்டரி நேச்சர். அது என்ன பண்ணுதுன்னா, சில காடுகள் இருந்து காலி பண்ணா கிராப் ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க சார். ஸோ இட் இஸ் சேஞ்சிங் ஹெட் குவார்ட்டர்ஸ். அது நிறைய டாப்ல உள்ள தென்னை மரங்களை இடத்துல கொடுத்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிருது. ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து நம்மள்ட்ட வந்து அதிகமா இருக்காது. சில எல்லா ஊர்ல சிங்கிள் கிராப் இருக்கிறவங்களாம் ரொம்ப டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ முதல்ல கலக்கா போடுவாங்க, யாரும் கலக்கா போறது இல்லை. அதனால வந்து ஷாப்பிங் ப்ரோக்ராம்னா நிலக்கடலை வந்து முக்கியமான கிராப், அது விரும்பி சாப்பிட பயிரா இருக்கும். அதனால எவரி ஸ்பாட் வேர் த ஃபுட் இஸ் அவைலபிள் அப்படி போயிருப்போம். அலையும் எல்லா இடத்துல ஓட்டியும். இப்ப நிறைய இடத்துல சாப்பிடு சார், அதான் ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த ஸ்ட்ரீட் கார்பேஜ் சாப்பிடுது, பசுமாடு மயிலா அது சாப்பிடுது வந்து பிகாஸ் ஆஃப் த நீ சொல்ற ஃபுட் செயின் கட்டானதுனால. அப்புறம் சார், இந்த பன்னி வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகள்லாம் இப்போ சிங்கம், புலி இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எங்கேயுமே பெரிய பெரிய காட்டுல தான் இருக்கும். சின்ன சின்ன காட்டுல இந்த பன்னி அடக்குற மாதிரி உணவு சங்கில மனுஷன் மட்டும் தான் இருக்கிறான். ஐயோ, மனிதனுக்கு வேலையே கிடையாதுங்க சார். காற்று பன்னி வந்து என்ன வனவிலங்குகள்ல வந்து முக்கியமாக தடுத்து நிப்பாட்ட வேண்டிய டைகருடைய ஃபுட்டு நம்ம தொடவே கூடாது, சரிங்களா? ஏன்னா வந்து வனத்தை வந்து ஷேக் ஆயிருங்க. இஃப் யூ ரிமூவ் த டைகர் ஃப்ரம் த ஃபுட் செயின், இந்த ஃபாரஸ்ட் டேமேஜ் அப்படிங்கிறான் டோட்டலாவே. ஏன்னா காடு பூரா இதாயிரும். அந்த என்ன சொல்றது, பிளான்ஸ் சாப்பிடுறது மிருகங்கள், அதனால காலி ஆயிரும். காடு தான் போயிருங்க. அதுக்காக டைகர்ஸ் டே கொண்டாடுறாங்க. வேர்ல்ட் டைகர் டே செலிப்ரேட்டட் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்டிங் த டைகர் அகேன்ஸ்ட் த டேமேஜஸ். அதுல வந்து அதோடைய ஃபுட்டை வந்து நம்ம அதுக்கு வைல்டு போர்க்கு வந்து சீரியஸா வைக்கிற பனிஷ்மெண்ட். வைல்டு போர்க்கு வந்து நிறைய நம்ம விவசாயிகள் ரெப்பல் தான் பண்ணலாம். வி கேன் ஒன்லி ரெப்பல் தம், வி கேனாட் கில் தம். தொட்டாலே அதுக்கிட்ட அது நினைச்சோம்னா நிறைய சார் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. எனக்கு வந்து அது அபிஷியலா சொல்றதுக்கு நல்லா இல்லை. எனக்கு நிறைய இடங்கள்ல ஃபார்மர் ஃபீல்ட்ல வந்து ஒரு பண்டி செத்த விட அவர் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அவர் போய் ஸ்டேஷன்ல போய் எவ்வளவு கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லணும். அவர் எனக்கு வந்து எனக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லி ரொம்ப இருக்கணும். அது வந்து அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க அவங்க. இறந்த மிருகம் கிடைச்சாலே வந்து அது பனிஷ்மெண்ட் தான். இறந்த மிருகத்தால பனிஷ்மெண்ட் தான். நீதான் உணவு வச்சிருக்காங்க. அந்த பன்னிகளை அதிகமா இருக்கிற ஏரியால இருந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு சிங்கம் புலி இருக்கிற ஏரியா காட்டுல விட்டாங்க சார். அது ரொம்ப இம்பாசிபிளா இருக்கு இன்னைக்கு தெரியல. ஏன்னா அது நேச்சர் இஸ் வெரி வாஸ்ட் அண்ட் வைல்ட் சார். பயங்கர வெயிட்டா இருக்குங்க. ஏன்னா நீங்க நிச்சயம் அது ஒரு மூவ் பண்றாங்க கவர்மெண்ட்ல. அது அடுத்த இடத்து வரும்போது இந்த மாதிரி ஒரு முயற்சி கண்டிப்பா வரும். அது வந்து பெரிய இந்த சூழல் வைக்கிறாங்களா, இது கண்டெய்னர்ஸ் ஏரியாஸ். இப்ப என்ன பண்ணா ட்ராக்கிங் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப
அதாவது வேர்ல்டு போற டசன்ட் கெட் சேஞ்ச்ட் அவே பை த சவுண்ட் ஆர் எனிதிங் லைக் தட். இப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த கரண்டி கூட மிரட்டினா ஓடி போயிடும் சரிங்களா, அந்த அனிமல் சவுண்ட் வந்துடும். இப்போ லேட்டஸ்டா வந்து டிவைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதாவது ரிப்பலண்ட் மியூசிக் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காது. இப்போ வந்து இது வந்து கரடி வந்து ஒன் ஆர் டூ தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து ரொம்ப பெரனிகளா இருக்கிறதுனால இப்ப கவர்மெண்ட் மூவ் பண்ணி அதை ஐடென்டிஃபை த வெரைட்டி. இப்போ ஒரு ரீசெண்டா என்ன சொல்றாங்க, நான் விளையாட்டு காஞ்சிபுரத்தில் சொல்றாங்கன்னா இது இட் இஸ் நாட் எ வைல்டு போர், இட் இஸ் எ கிராஸ் பிட்வீன் லோக்கல் போர் அண்ட் த போர், அதனால வி கேன் பெர்மிட் டு எராடிகேட் சொல்றாங்க. அது இன்னும் ஃபைல்ல இதாகல. ஏன்னா அது பிகாஸ் அனிமல் வந்து எந்த அனிமல் எடுத்தாலுமே நம்ம ஒண்ணுக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. வி ஹேவ் டு டச் எவரி அனிமல் ஆயிரும் செயின் வந்து சீரியஸ் ஆகி பயப்படுறாங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட்ல பயோடைவர்சிட்டி ஆக்ட் இப்போ லேட்டஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. அதை அதே மாதிரி வந்து சில மிருகங்கள் வந்து காட்டுல போய் வைக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்பாங்க. தேனி பக்கம்லாம் 1000 மாடு 2 மாடு காட்டு பாடுவாங்க. அதை இங்க மார்னிங் வந்து அவுத்துவா காட்டு போய் அது போய் ஃபீல்டு சாப்பிட்டு வரும். இப்போ அதுக்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போன தடவை 2 வாட்டி 2 ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கும் பயங்கர விவசாயம் பயங்கர கருத்து வேறுபாடு தேனி மாவட்டத்துல. அது வந்து சால்பாகல உட்காந்து பெஞ்சா தான் பண்ணிருக்காங்க, முடியல கரெக்டா தீர்வாக. அந்த ஆர்டர் வந்து தெளிவா இருக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்போர்சஸ் த ஃபாரஸ்ட் ஆக்ட் வெரி சீரியஸ்லி பிகாஸ் இட் இஸ் ஏ நேஷனல் கிளைமேட். இந்தியா லெவலில் உள்ள ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நம்ம ஊருக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து மிருகங்களையும் வந்து அதை வந்து ஐக்கியோட பாத்துக்கிறதுல டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய அது நோக்கி தான் போறாங்க. அப்புறம் குரங்கு சார், குரங்கு சாப்பிடுறாங்க சார். குரங்கு சாப்பிடுற அந்த உணவு சங்கையில அடுத்த உணவு விலங்கு எது சார்? குரங்கு சாப்பிடுறது எல்லா மிருகம் சாப்பிடுவாங்க. எல்லாமே அது ஒரு கரிதான் சார். அது இதே புளி சாப்பிடும். மிருக காட்டு மிருகம் எல்லாமே சாப்பிடாது. கடிச்சு சாப்பிடுறது எல்லாம் சாப்பிடுறது. சிறுத்தை, கழுதை புலி எல்லாமே குரங்கு சாப்பிடுறோம். குரங்கு ஆனா எஸ்கேப் ஆகி போயிடும். ஆனா வந்து சேஸ் பண்ணி பிடிச்சிடும். புலி மறையணும் சார். நம்ம நினைக்கிற மாதிரி புலி நாட்டு தரல நினைச்சுக்காதீங்க. இட் இஸ் வெரி குட் ஹண்டர். அதான் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க குளோபல் லெவல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுக்குதான். நன்றி திரு நேருபாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. ஜனார்தனன் சார் ப்ளீஸ். சார் சார் சொன்னாரு இந்த ஸ்ப்ரே ஏதோ பண்ண சொல்றாரு. எஸ் எஸ். அது எவ்வளவு நாளைக்கு வேலிடிட்டியா இருக்கு? ஒரு தடவை பண்ண ஒரு 3 மாசத்துக்கு வராதுங்களான்னு கேட்கலான் இருக்கேன். ஆக்சுவலா சார் ஒரு வைல்டு போர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரங்க வைல்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன ப்ராப்ளம் வைல்டு போரா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆமா ஆமா வைல்டு போர் தான் சார். அதுக்கு என்ன ஒரு கம்பெனிக்காரங்க பறிச்சிருது. அதான் சார் அதான் நான் சொன்ன கதை தான் சார். மக்க வைக்காத போட்டீங்கன்னா பெர்மனண்டா அந்த பண்டிகைகளுக்கு விருப்பமா இருக்கும். மக்க வச்சு அது மண்புழு உரத்தை சளிச்சு போட்டீங்கன்னா அது வராது சார். ஏன்னா மண்புழு கொஞ்சம் வந்து ஒரு மாசம் கழிச்சு பெருசாயிரும். அது விரும்பி சாப்பிடுவார் ஐயா. அதுக்கு வர்றாருங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா இது வந்து சக்குலண்டா இருக்கும். தண்ணி நிறைய தேங்கி தான் பிரச்சனை. மாசம் பண்ணா கூட கொஞ்சம் மண்ணு எரிய கிடக்கும். நம்பர் 1. இப்போ வந்து என்னன்னு கேட்டா ஒரு கம்பெனிக்காரங்க வந்து பிக் ஹேத் கம்பெனிக்காரங்க சார், அது வந்து வைல்டு போட்டுக்கிறாங்க சார். அது வந்து குருணை வடிவில் இருக்கும் சரிங்களா. அது வந்து அப்பிடாங்கிற அரசாங்க நிறுவனத்துடைய சலுகை பெற்றதான். நம்ம வந்து ஒரு பிளாட் வந்து 50 கிராம் போட்டா போதும். குருணை மருந்து 2 3 மாசம் இருக்குங்கிறாங்க. முக்கியமா பாதுகாப்பு தான் மீன். நீங்க வேலி போடணும் சார், உயிர் வேலி போடணும். வாழை எல்லாம் போட்டீங்கன்னா அது பிச்சு எடுத்து போயிடும் எல்லாமே. வாழை கரும்புக்குலாம் ஹை ரிஸ்க் கிராப் இந்த பெஸ்ட் டேமேஜுக்கு. இது வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது கிழங்கு தான் இருக்கு. அது வந்து மரவள்ளி தான் விரும்பி அங்கேயே இருக்கும். எங்க நல்லா சாப்பிடும் அங்க போயிருங்க. நிலக்கடை போட்டு அங்க போயிரு ஃபர்ஸ்ட், இங்க வராது. சோலார் ஃபென்சிங் எது பண்ணலாம் சார்? சோலார் ஃபென்சிங் எல்லாம் போடுறாங்க. பண்றீங்க எது சோலார் ஃபென்சிங் சார்? ஃபென்சிங் என்ன ஒரு இஷ்யூனா சார், வால்யூம்னஸ் பாடி வெயிட் கடுமையான சார். அது என்ன பாடி வெயிட் கடுமை. அது யானை மாதிரிலாம் இது கிடையாது. அது மாதிரி வந்து வந்தா உடனே வராதுங்க. திரும்ப ஒண்ணு ஏறி வருங்க. 100 கூட வந்து எல்லாம் தெரிச்சு கூட விவசாயிடலாம். குட்டிகளோட 15 நம்பர் இருக்குங்க. 3000 வாழை சாதம் பண்ணிடுச்சுங்க. சின்ன கண்ணு போட்டு வந்து பாருங்க. நீங்க தயவு செஞ்சு அது மாதிரி யானை பண்டி வர இடத்துல வாழை போடுறதுக்கு மறந்துங்க சார். வேற பயிர் போடுங்க தயவு செஞ்சு, கோச்சிக்காதீங்க. நான் ரொம்ப சொல்றேன்னா நம்ம லைஃப் ரிஸ்கா போகுது. அது வந்துச்சுன்னா யாருமே அதுக்கு அகேன்ஸ்டா போக முடியாது. இட் இஸ் நாட் லைக் சோல்ஜர் நிக்க முடியாது. விவசாயி சரி அந்த குடும்பம் சரி 100 பேர் நம்ம தாக்கிட்டு போயிருக்காது. அது போற வழியில போயிட்டு இருக்காது. ஃபாஸ்டா போங்க. அது அதே மாதிரி வந்து அப்படியே வேகம் வந்து கடுமையான வேகம். அது வாயில அது கொம்பு இருக்கு இல்லையா, ஆளை குச்சி தூக்கி தான் போயிடும். குடல் வெளியே தான் போயிடும். அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அது மருந்து இருக்கு சார். பிகேது கம்பெனிக்காரங்க போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கிரானுல்ஸா இருக்குதுங்க. நீங்க கூட வாங்கி பயன்படுத்தலாம். நெட்லயே கூட ஆர்டர் பண்ணலாம். அப்படி அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது என்ன இருக்குனாக்கா ஒரு 3 பொருள் இருக்கு. அதுல காட்டு செடியுடைய தாவர எக்ஸ்ட்ராக்டோ என்ன அந்த ஒரு இன்சாலிபிள் சிலிக்காக ஒரு ஆசிட் போட்டிருக்காங்க. அதனால அது வந்து வாசம் வந்து அடிக்குது. அது ரொம்ப இருக்குது. அந்த மருந்துடைய தன்மை எடுக்காம இருக்கு. அது வந்து ஒரு கொடிக்கு வந்து செடி வச்சாக்கா எதா இருந்தாலும் சரி ஒரு பிளான்ட்டுக்கு 50 கிராம் அந்த குருணை மாதிரி போனது. என்னங்க சார் அவங்க போன் நம்பர் வச்சிருக்கா? இல்ல இந்த கம்பெனி பிக் ஹேட் நெட்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பிஐஜி பிக் ஹேட் HAAT கம்பெனி. அது ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி. ஆர்கானிக் இன்புட் தயார் பண்ற கம்பெனி. அதே இதே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்ல சார். நம்ம சொன்ன டெக்னிக் ஈஸியா எக் டெக்னிக் ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஈஸியா எக் இருக்கு இல்லையா, கெட்டுப்பட முட்டை இருக்கு இல்லையா,
அதை வந்து தள்ளி கழிச்சா போதும். லேடிஸ் கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுட்டு முகமூடி போட்டு அடிச்சுட்டாங்கன்னா போதும். அது பாட்டுக்கு ஒரு 2 மாசம் தாங்க. நான் வந்து உடற்பட்ட செஞ்சு வெற்றி கண்டுக்கிறோம். நிறைய பயிர்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து மேங்கோக்கெல்லாம் வந்து அந்த பழைய சேலைகளை கட்டி விட்டு அப்புறம் அது மேல ஸ்ப்ரே பண்ண 2 மாசம் தாங்கி இருக்கு. மழை பெஞ்சா கொஞ்சம் இறங்கி போகும். மற்றபடி வந்து இப்பெல்லாம் அடுத்தது சம்மர் தானே, 4 மாசம் தாங்க, பிரச்சனை இருக்காது. வாசம் போனா திரும்ப தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சாணியே தெளிக்கலாங்கிறாங்க, அதோடைய கழிவுகளை மட்டும் தெளிச்சா போதுங்கிறாங்க. மருந்துகளை போய் என்ன பிரச்சனை கேட்டா மயில அந்த பூமியில போடுற போது கொரோனா மருந்து போடுறோம் இல்லையா, அது வந்து 3 மாசம் இருக்குன்னா அப்புறம் வந்து அதோடைய விரட்டி தான் விடுது இல்லைங்களா. விரட்டி விடுறதுக்கு தண்ணியில கரைஞ்சாலோ அதோடைய டிசலேஷன் கரைஞ்சி போயிடுச்சு, கீழே போயிடுச்சுன்னா தெரியாது. வாழைலாம் அதிகமா சர்க்குலண்டா இருக்கும், தண்ணி தேங்கி கிடக்கும் பயிர்ல. அதோடைய வீரியம் வந்து இந்த அளவுக்கு சொல்ல முடியாது நம்ம, சரிங்களா. அவங்க சொல்றாங்க 2-3 சொல்றாங்க, போட்டு தான் பார்க்கணும். நான் வந்து கவர்மெண்ட்ல இல்ல, அது இட் இஸ் பிரைவேட் கம்பெனி. அதாவது அதிகமா விளம்பரம் பண்ண விரும்பல பத்தி, ஏன்னா நெட்ல பார்த்துலாம் நம்ம வந்து நிறைய பொருள் அது மாதிரி இருக்கு. எல்லாமே கவர்மெண்ட்ல வந்து இப்போ வந்து சொல்லக்கூடிய உதவி பொருள் வந்து பயிர் விரட்டி மாதிரி மிருக விரட்டி பயன்படுத்துகிறாங்க. அதுக்குதான் இந்த டெக்னிக் சொல்றோம், மெயினான டெக்னிக். ஏன்னா அது அப்படி கழிவுகளை தண்ணியில கலந்து தெரிஞ்சாலும் போதும், சாணத்து வெறும் பசுடைய சாணம் தெரிஞ்சாலும் போதும். ஏன்னா எந்த சாணிக்குமே அது வராதுங்கிறாங்க. அந்த அதோடைய வாசனை வராம தாவரங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் மிருக விரட்டி தாவரங்கள் முக்கியமா அந்த புதினா, கொத்தமல்லி மாதிரி பார்டர் கிராப் போட்டுக்கலாம். உங்களுக்கு வாழை தப்பறலாம் நீங்க வந்து பென்சில் தான் பக்கா போடணும். கெட்டு போன முட்டை தானே சொன்னீங்க? எந்த முட்டை பரவாயில்ல, எந்த முட்டை கெட்டு போன முட்டை போதும். அவிச்சு கெட்டு போனது நல்லா இருக்கும், பெஸ்டா வாசனைக்கும், நாத்தடிக்கும். அது ரெப்பரண்ட் தான் அதுக்கு. நீங்க சொல்லுங்க, ஃபீல்ட பார்க்கலாம் வேணாங்க. வாழை போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் மாத்தி போறதா நீ ஃபீல்டு வந்து திறந்தமலே போடக்கூடாது, சரிங்களா. அந்த ஃபீல்ட வந்து ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ். கொத்தமல்லி போட போட்டா வரைய ஜன்மத்து வராது. எதுங்க கொத்தமல்லி போற 2 வாட்டி போட்டு வரவே வராது, பார்டர்லயே போட முடியாது. அந்த வாழை தோப்புல ஓரமா இருக்கு இல்லையா, ஒரு 4 அடி 5 அடி கொத்தமல்லி போட்டா அது வாசக்குள்ள வராது, எதுவுமே மிருகம் உள்ள வராது. அவாய்ட் பண்ணுவாங்க மிருகங்கள்லாம். புதினாவுக்கு கொத்தமல்லி அவ்வளவு சக்தி இருக்கு, விரட்ட சக்தி இருக்கு. அது நிறைய பேர் வந்து பயிர்லயே சேர்க்க சொல்லுவாங்க. நாங்க கவர்மெண்ட்லயே சொல்லுவோம், அதெல்லாம் இந்த தோட்டக்கலை பயிர் போடும்போது வெங்காயத்தை போட்டு 2 வருஷம் சொல்லுவோம். வெங்காயத்துக்கு வர சக்தி இருக்கு. ஏன்னா வந்து வாழை தோப்பு தண்ணி தண்ணி வச்சிருப்பீங்க நிறையா. ட்ரிப் போடாம ஒரு ரிஸ்க் ஜாஸ்தி. ட்ரிப் போடுங்க முதல்ல, ஏன்னா ட்ரிப் இல்லாம வாழை போடக்கூடாது சட்டப்படி. ட்ரிப் தான் அனுப்பலாம். டிப்லயும் அனுப்பலாம். இப்ப வேப்பண்ணாக்கு கரைசலாம் வராதுங்க. வேப்பண்ணாக்கு இருக்கு இல்லையா, ஆமா, ஒரு ஏக்கர் 20 கிலோ எடுத்து ஊற வச்சிடணும். சாக்குல கட்டி ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் வச்ச டிப்ல. ஏன்னா வேப்ப வாசனைக்கு எந்த பூச்சும் அங்க புழு வந்து வாய்க்கு வராது, எல்லாம் எஸ்கேப் ஆயிடும் மிருகங்கள்லாம். அது ஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணும். உங்களுக்கு ரூட் தெரியும், இப்ப எந்த தெரியும், அந்த ஃபென்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா போடும், உயிர் வெளியே போட்டுரும். பேம்பு அருமையான ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வர மாதிரி பொள்ளாச்சி நிறைய பேர் மூங்கி வச்சிருக்காங்க. முள்ள இல்லாத மூங்கி இவர்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க அந்த குரோமர் கம்பெனி இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. தோட்டங்களை பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வாழை கூட தோட்டங்களை வாங்கிக்கலாம். நீங்க திசுவலை கொடுப்பாங்க, ஸ்கீம் எல்லாம் இருக்கும் கவர்மெண்ட்ல. ஃபீல்டு ஸ்டாஃப் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. தோட்டக்கலை ஆஃபீஸர் எல்லாம் அருமையா வேலை செய்யறவங்க தான் இருக்காங்க. பொள்ளாச்சியில் போற அருமையான ஏரியா. இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்கீம் நிறைய இருக்கும் அவங்களாம். நன்றி நன்றி ஜனார்தனன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க உதவும் புதிய உத்திகள். பல உத்திகள் புழக்கத்திலேயும் நடைமுறையிலேயும் இருக்கின்றன, புதிதாகவும் பல உத்திகள் வந்திருக்கின்றன. அதுலயும் குறிப்பாக சொல்லப்போனா அந்த வேலிகள் அமைப்பது, அதுல வந்து புதிய வகையான வேலிகளை அமைப்பது தொடர்பான தகவல், அதோட படத்தொகுப்புகளையும் காமிச்சாங்க சார் இன்றைய சிறப்பு விருந்தினர். அதே போல அந்த ரிப்பல்லன்ஸ் இருக்குது. ரிப்பல்லன்ஸ்ங்கிறது அந்த பூச்சிகளை விலங்குகளை விரட்டும் பொருட்கள். அதாவது அது வந்து ஸ்ப்ரேயாக இருக்கலாம், அல்லது கிரானியூல்ஸா இருக்கலாம், அல்லது கேப்சிசின் அதுல பயன்படுத்துறதா தெரிவிக்கிறாங்க. கார்லிக் பயன்படுத்தப்படுகிறது, பூண்டு. அத மாதிரி ஹாட் பெப்பர், அதாவது சில இடங்கள்ல வந்து இந்த மிளகாய் பொடியை கூட தூவுறாங்க ட்ரோன்ஸ் மூலமாக. இவ்வாறு பல வகைகள்ல பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அது போல இன்னொன்னு வந்து தண்ணீரை கொண்டு பீச்சி அடிக்கிறது. தண்ணீர் கொண்டு முழுக்க நம்ம பீச்சி அடிச்சுட்டு இருக்க முடியாது. மோஷன் ஆக்டிவேட்டட் ஸ்பிரிங்க்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உருவம் நகர்றதை அதை சென்சார் மூலம் சென்ஸ் பண்ணி அந்த இடத்துல தண்ணீரை பாய்ச்சி அடிக்கிற ஸ்ப்ரேயிங் டெக்னாலஜி அது கூட வச்சிருக்காங்க, ஸ்பிரிங்க்லர்ஸ் வச்சு. அது மாதிரி நாய்ஸ், சத்தங்களை உருவாக்கி விலங்குகளை விரட்டுற முயற்சி நடக்கிறது. தென் அல்ட்ராசோனிக் சவுண்டு, அதோட காதுகளை பிளக்கும் அளவுக்கு உள்ள அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை உருவாக்கி அதன் மூலம் விலங்குகளை துரத்துறாங்க. தென் இது கிராப் கவர் அப்படின்னு சொல்லி அதை வந்து பயிருக்கு மேல கவர் போட்டு மறைக்கிறது. அது வந்து சிறிய பயிர்களுக்கு தான் முடியும், எல்லா பயிர்களுக்கும் முடியாது. இருந்தாலும் பேர்ட் ஸ்கேர் பலூன்ஸ் வைக்கிறாங்க.
ஸ்கேர் க்ரோ வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல யுத்திகள் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி டிட்டரன்ட் கிராப் சார் தெளிவாக சொன்னாங்க. அதற்கு விருப்பத்திற்கு மாறான பயிர்களை நாம வச்சு அதன் மூலம் நாம இதை கட்டுப்படுத்த முடியும். தென் முக்கியமாக இப்போ வந்து ட்ரோன் டெக்னாலஜி அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது கேமரா மூலம் அதை கண்டுணர்ந்து எந்த இடத்துல அந்த அனிமல் நிக்குது, விலங்கு நிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடங்கள்ல உள்ள அந்த ஸ்பீக்கர் மூலம் நாய்ஸ் சத்தத்தை ஏற்படுத்தி அந்த விலங்குகளை விரட்டும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் பொடியையும் ட்ரோன்ஸ் மூலமா தூவி விலங்குகளின் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்தி அவற்றை விரட்டும் முயற்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி சென்ட் டிட்டரன்ட், அதாவது வாசம், அதற்கு பிடிக்காத விலங்குகளுக்கு பிடிக்காத வாசம், அதுக்குதான் குறிப்பாக இந்த யூரினை சொல்லுவாங்க, மூத்திரம். சில விலங்குகளின் மூத்திரங்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஈவன் மாட்டு மூத்திரம் கூட சில விலங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வசம்பு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு பல நுணுக்கங்கள் இந்த வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க நடைபெறுகிறது. இது தொடர்பான தகவல்கள் சிறப்பாக நமக்கு வழங்கிய டாக்டர் இளங்கோவன் அவர்களை நான் பாராட்டி சிறப்பாக வழங்கியமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவரும் தங்கள் பங்குக்கு பல கேள்விகளையும் தகவல்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றார்கள். அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.